நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. கரங்கள் தட்டி இணைந்து பாடுவோம். பிரியமானவர்களே, இதோ கடந்த நாட்களை விட நாம் இதற்கு முன்பாக இறைவனை அன்பு செய்ததை விட அவரை அறிந்தவர்களாக, அவரை தெரிந்தவர்களாக, அவரை இன்னும் அன்பு செய்பவர்களாக, ஆண்டவரே உன்னை இன்னும் இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன் என்று சொல்லி, உன்னை இன்னும் ஆராதிப்பேன் என்று சொல்லி, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு செய்வோம் என்று சொல்லி நம்முடைய அன்பை, நம்முடைய வணக்கத்தை முழுமையாக ஆண்டவருக்கு செலுத்துவோம் என்று உறுதியோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து பாடுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆமென், ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சத்தமாக ஆராதனை 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 ஆராதனை. இதோ இதுவரை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்கு நமக்கு உதவிய கடவுள், நாம் வழி நடப்பதற்காக உதவிய கடவுள், ஒளியாக வழியாக வாழ்வாக நம்மோடு இருந்த கடவுள் இதோ இனியும் நம்மை நடத்துவார். இதுவரை நமக்கு உதவியாக இருந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய வீட்டாரையும் நம் அனைவரையும் இதோ கடவுள் நம்மை நடத்துவார், நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, எபினேசரே, எங்களை இதுவரை நடத்திய கடவுளே உமக்கு நன்றி என்று சொல்லி, இதுவரை நமக்கு உதவிய கடவுள் இனியும் நமக்கு உதவுவார் என்கிற நம்பிக்கையிலே நம்முடைய அன்பை, ஆராதனையை அவரது பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் கலங்கி இருக்கலாம், சில நேரங்களில் நாம் துடித்திருக்கலாம். என்னுடைய ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவே இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேதனையில் இருக்கிறேன், இவ்வளவு நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் போராடி கொண்டிருக்கிறேன், என்னை இந்த கடவுள் கண்டுகொள்ளவில்லை, என்னுடைய கண்ணீரை காணவில்லை, என்னுடைய அசிங்கங்களை அவர் பார்க்கவில்லை என்று வேதனைப்பட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நம்மை காண்கிற கடவுள். என்னுடைய மகனே, மகளே, இதோ நீ படுகிற வேதனையை உன்னை காண்கிற கடவுளாக இருக்கிறேன், உன்னை பார்க்கிற கடவுளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை காண்பவரே உமக்கு நன்றி, என்னை பார்ப்பவரே உமக்கு நன்றி, என்னுடைய வேதனையை பார்ப்பவரே உமக்கு நன்றி, என்னை நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. சத்தமாக ஆராதனை, 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 ஆராதனை. பிரியமானவர்களே, உடல் உள்ள நோய்களோடு வந்திருக்கலாம். இதோ நம்முடைய உச்சங்கால் முதல் தலைவரை நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களுக்கு சுகம் தருபவரே, எங்களுக்கு குணம் தருபவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிற இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தருபவரே, குணம் தருபவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. கரங்கள் தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆண்டவரே ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. குரல் எழுப்பி நாம் பாடுவோமா? ஆராதனை, ஆராதனை. சத்தமாக, சத்தமா ஆராதனை, ஆராதனை. கரங்கள் தட்டி, கரங்கள் தட்டி அன்பு கூறுவே. அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. ஆராதிப்பே, அன்பு கூறுவே. அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. ஜெகரே ஆராதிப்பே, ஜெகரே அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே,
நடக்கணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செயல்படணும் ஆண்டவரே. ஆமென். இதோ இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உம்முடைய இந்த மக்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக மாறணும். ஆமென். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாறணும். ஆமென். ஆமென். இவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்கள், ஆமென். யாரை ஒப்பு கொடுக்கிறார்கள், இயேசுவே. அவர்களை நீர்தாமே பொறுப்படுத்தும். ஆமென். ஆமென். அவர்கள் வாழ் இரக்கமாயிரும். ஆமென். ஆமென். அவர்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அவர்கள் கேட்பதை கொடும் ஆண்டவரே. கொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவரது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவரது கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவரது மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவரது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவரது இன்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துன்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே எங்களை பார்த்தவரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நீங்க பார்த்ததால முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை இயேசுவே வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டும்னு சொன்னீங்களே. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, எங்களை சேர்த்து கொண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை இயேசுவே வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டும் என்று தேடி வந்தீங்களே. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, நல்ல இயேசுவே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென். ஆமென். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென். என்னை நடத்துகின்றவர், என்னை நடத்துபவரே, என்னை பாதுகாப்பவர், என்னை பாதுகாப்பவரே, என் நேசர் நீரே. நீர்தாம் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்காதவர், இயேசுவே என்னை நடத்துகின்றவர், என்னை நடத்துபவரே, என்னை பாதுகாப்பவர், இயேசுவே என் நேசர் நீரே. இயேசுவே நான் வழி மாறும் போது என்னை பாதுகாத்தினி. நன்றி ஆண்டவரே. நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை தூக்கி நடத்துனீங்களே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென். என்னை நடத்துகின்றவர், என்னை நடத்துபவரே, என்னை பாதுகாப்பவர், என்னை பாதுகாப்பவரே, என் நேசர் நீரே. நீங்கதான் ஆண்டவரே. நீங்கதான் ஆண்டவரே. நீங்க இல்லாம இயேசுவே வாழ முடியாதையா. எங்களால வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம உங்களுடைய கிருபை இல்லனா வாழ தெரியாதையா. வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம இயேசுவே வாழ முடியாதையா. ஆமென். ஆமென். உங்க கிருபை இல்லாம இயேசுவே வாழ தெரியாதையா. வாழ தெரியாதையா. இயேசுவே இயேசுவே என் எஜமானரே, ஆண்டவரே, நேசரே, நேசரே, என் துணையாளரே, எங்களுடைய துணையாளரே, இயேசுவே, 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 என் எஜமானரே, எஜமானரே, என் நேசரே, நேசரே, என் துணையாளரே, துணையாளரே. யாரும் இல்லை எனக்கு, யாரும் இல்லை, யாருமே இல்லப்பா. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை இயேசுவே. கலகினே ஆண்டவரே, நான் கதறினே, இயேசுவே, உம்மை தவிர யாரும் வரலையே. யாருமே வரலப்பா. கதறினே, இயேசுவே, நான் புலம்பினே, ஆண்டவரே, உம்மை தவிர இயேசுவே, யாரும் வரலையே. யாரும் வரலப்பா. என் இயேசுவே, என்னுடைய இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, என் இயேசுவே, இயேசுவே, என் சிநேகமே, இயேசுவே, என் இயேசுவே, இயேசுவே,
பாருமையா பாரும் ஆண்டவரே, என் இயேசுவே உம்முடைய மக்களை பாரும் ஆண்டவரே, தங்குமையா தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஆமென் உம்முடைய சித்தம் செயல்படணும் ஆண்டவரே. ஆமென் உம்முடைய திருவுள்ளம் இன்னைக்கு இப்பொழுது இந்த இடத்துல நடக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நீங்க இருக்கிற இடம் எதுவும் குறைவு படாது ஆண்டவரே. ஆமென் ஆமென் இந்த மக்கள் குறைவு எதுவும் இல்லாம ஆமென் இதோ உம்முடைய பாதுகாப்புல உம்முடைய நிழல்ல வாழணும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடிங்க ஆண்டவரே. தளர்ந்து போயிருக்கிறார்கள் ஐயா, தள்ளாடி வந்திருக்கிறார்கள் ஐயா. நோய்களோடும் நொடிகளோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் உம்முடைய திரு முன்பாக இதோ கண் கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் தொடுங்கப்பா, ஆமென் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிமா மகனே, உன்னை நான் சொல்கிறேன், உன்னுடைய நோய் உன்னிடமிருந்து நீங்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென் உனக்கு குணம் கிடைக்கட்டும் சொல்லுங்க. ஆமென் உன்னுடைய பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து வீசி எறிகிறேன் ஆமென் சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. ஆமென் உம்முடைய திருவுளம் செயல்படணும் ஆண்டவரே. ஆமென் ஒவ்வொரு மக்களையும் நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமென் இவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவே இவரை முன்னிட்டு, இவருடைய இந்த வேண்டுதலை முன்னிட்டு இவருடைய வீட்டார்கள் அத்தனை பேருக்கும் மீட்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. விடுதலை நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர் அருளப்படட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நற்செய்தி வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மரியாள் யார்? இயேசுவினுடைய தாய். இந்த இயேசு யார்னா நமக்கு தெரியும், கடவுள், இறைமகன். இறைமகன் இந்த உலகத்தில் மனிதராக பிறப்பதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவள் மரியாள். இது கடவுளுக்கும் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் இடையே உள்ள உறவு. எனக்கு மரியாள் யார் அப்படின்னு சொன்னா,
நம்முடைய திரு அவை மிக தெளிவாக சொல்கிறது, எனக்காக பரிந்துரை செய்பவள். கத்தோலிக்க திரு அவை முழுமையாக நம்புகிறது, மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக மரியாள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனிடம் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறாள். மகனே, இந்த மகளுக்கு இது பிரச்சனை, இந்த மகனுக்கு இது தேவையாக இருக்கிறது, இவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய், இவர்களுக்கு உதவி செய். இதுதான் மாதாவினுடைய ஒரு எளிய வேண்டுகோளாக தன்னுடைய மகனுக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கிறோம், நிறைய முறை கேட்டிருக்கிறோம், கானாவூர் திருமணம், கானாவூர் திருமணம். பிரியமானவர்களே, இதை வாசிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு மாதாமாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், அம்மா உனக்கு மட்டும் ஏம்மா இவ்வளவு பெரிய அக்கறை? நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அந்த திருமண விழாவில் கலந்து கொள்கிறார்கள். பந்தியில் ஒருவேளை போட்டி போட்டுக்கொண்டு முன்னாடி போய் நின்று முந்தி அடித்து அவங்க சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கடந்து போகிறாங்க, மணமக்களை வாழ்த்துட்டு ஒருவேளை 1001 101 மொய் வச்சுட்டு அங்கிருந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு விழா நடத்துகிறோம், அதில் முக்கியமே உணவு. உணவு என்பது உறவின் அடையாளம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுனாலும் 10 பேர் என்ன சொல்லுவான், சாப்பாடுன்னா அதுதான்ப்பா சாப்பாடு, அவ்வளவு சூப்பராக செஞ்சுருந்தாங்க, அதில் ஒரு தொக்கு வச்சுருந்தான் பாரு, அப்படி இருந்துச்சு, அவ்வளவு அருமையாக இருந்துச்சு, எல்லாரும் பாராட்டி கொண்டு போவார்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் தப்பாக போச்சு அப்படின்னா அதையும் கேவலமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, அப்போ சாப்பாடு பத்தலை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய அவமானம். என்ன சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் அப்படிதான் பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடே கொடுக்க மாட்டான், அவனாம் எதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறான், இதிலே தெரியலையா அவனோட குடும்பம் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அப்படியே போகிற போக்கில் கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க, கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இங்கே ரசம் தீர்ந்து போகிறது. ஒரு திருமண விழாவில் அங்கே ரசம் இல்லாம போயிருது, என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தினர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு அவசர அவசரமா நம்ம ஏதோ செஞ்சு கொடுத்துட முடியும், இன்னைக்கு நிறைய ஹோட்டலில் போய் வாங்கிட முடியும். அன்னைக்கு நிலைமை அப்படி இல்லைங்க. ஒரு திராட்சை ரசம் தயாரிக்கனா பல நாட்கள் பல மாதங்கள் அதை ஊற வச்சு பிழிந்து கசக்கி அதன் பிறகு அந்த ரசத்தை ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே அது இல்லை இல்லை. பிரியமானவர்களே, இதை நம்ம ஒன்று என்ன நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். அந்த இழப்பு என்பது, இல்லாமை என்பது அந்த குடும்பத்தின் அவமானமாக வந்து நிற்குது. அதை எல்லோரும் அசிங்கமாக பார்க்கிறார்கள், கேவலமாக பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உடல்நல சரியில்லை, ஒரு குறைவுபடுது அப்படின்னா அது நமக்கு அவமானமாக தெரிகிறது, அசிங்கமா தெரிகிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல உடைகள் வாங்கி கொடுக்க முடியலன்னா அது நமக்கு அவமானமாக இருக்கிறது, அசிங்கமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏழை வீட்டில் ஏன் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியல அப்படின்னா அவங்க சொல்கிற பணத்தை அவர்களால் கட்ட முடியலை, அது அவர்களுக்கு அவமானம், அசிங்கம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் தங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை சரி செய்து கொள்ள முடியாமல் அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்டில் சோபா இல்லையா, உங்க வீட்டில் டிவி இல்லையா, உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது நமக்கு அது அவமானமாக தெரிகிறது, அது அசிங்கமாக தெரிகிறது. உங்கள்கிட்ட வேற ட்ரெஸ்ஸே இல்லையா என்று நம்மை பார்த்து கேட்கிற பொழுது நம்ம வெட்கி தலை குனிகிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை, அப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை அன்னைக்கு அந்த திருமண குடும்பம் சந்திக்கிறது.
திருமண மாப்பிள்ளைக்கு அது மகிழ்ச்சியாக இருந்திருக்காது, பொண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்காது. அந்த வீட்டார் எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, எல்லாரும் அதை பார்த்தும் பார்க்காமல் குறை சொல்லி கொண்டு கடந்து போய் கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கு ஒரே ஒரு ஆன்மா அதை குறித்து கவலைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது யார் அப்படின்னா மரியா. இன்னும் வேற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்ல போனோம்னா, இயேசு அதை குறித்து கவலைப்படல, இயேசு அதை குறித்து கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் மரியாள் அந்த அவமானத்தை பார்த்து, அவங்க கண்ணீர் விடுவதை பார்த்து, அவர்கள் கவலையோடு நிற்பதை பார்த்து, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து அவர் அதில் அக்கறை கொள்பவராக இருக்கிறார். அக்கறை கொள்றதோடு மட்டுமல்ல, என்ன பண்றாங்க, இயேசுவால இது முடியும் அப்படின்னு நம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மகன் சாதாரணமானவன் இல்லை. இங்க மற்றவர்கள்லாம் திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்களே, அது போல ஏதோ கல்யாணத்துக்கு வந்து போகிற ஒரு சாதாரண மகன் அல்ல என்னுடைய மகன். என்னுடைய மகன் இறை மகன். அவன் நினைச்சான் அப்படின்னா இதை எப்படியும் மாற்ற முடியும் என்று இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் கூட வந்திருந்த சீடர்களுக்கு இயேசுவினுடைய சக்தி தெரியல. அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த குடும்பத்தாருக்கு இயேசுவினுடைய ஆற்றல் தெரியல, இயேசுவினுடைய வல்லமை தெரியல. ஆனால் மரியாளுக்கு அந்த வல்லமை முழுமையாக தெரிந்திருந்தது. என்ன நினைக்கிறாங்க, ஒரு குடும்பம் அவமானத்தின் உச்சத்தில் இருக்கிறது, ஒரு குடும்பம் என்ன செய்கிறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறது. உடனே மகன்கிட்ட போய், மகனே ரசம் தீந்துருச்சுப்பா. அந்த மக்கள் கலங்கி நிற்கிறார்கள், கண்ணீரோடு நிற்கிறார்கள், கவலையோடு நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தன்னுடைய மகனோடு இறைவனோடு பகிர்ந்து கொள்கிறவளாக இருக்கிறாள் நம்முடைய தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, சிலர் நம்மை பார்த்து சொல்றாங்க, நீங்க மாதாமாவை போய் கடவுளா கும்பிடுறீங்க. மாதா அங்கே இருக்கிறார்கள் என்றால், மரியாள் அங்கே இருக்கிறார்கள் என்றால், அந்த குடும்பம் வேதனையில் இருக்கிற பொழுது, அந்த குடும்பம் கண்ணீரோடு இருக்கிற பொழுது, அந்த குடும்பம் கவலையோடு இருக்கிற பொழுது, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை தன்னுடைய மகனிடம் இந்த மாதா எடுத்துட்டு போவராக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்பொழுதெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய இல்லத்துல மாதாமாவை கூட்டிட்டு போய் நான் வச்சிருக்கேனோ, அவர்கள் அந்த குடும்ப கஷ்டத்தை பார்க்கிறார்கள், அவர்கள் கண்ணீரை பார்க்கிறாங்கன்னா, தன்னுடைய மகனிடம் அந்த குடும்பத்தை முழுசா ஒப்படைப்பாங்க. இதுதான் பரிந்துரை. மாதாமா என்ன பார்த்தாங்கன்னா போதும், என்னுடைய குடும்பத்தை கண்ணோக்குனாங்கன்னா போதும், அவர்கள் நான் சொல்ல வேண்டியதை அவங்களே சொல்லுவாங்க, நான் ஏறெடுக்க வேண்டிய ஜெபத்தை அவர்களே ஏறெடுப்பார்கள். இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவம், இதுதான் கத்தோலிக்க நம்பிக்கை. பிரியமானவர்களே, இங்க பாருங்க, மாதாமா போய் சொல்றாங்க, மகனே ரசம் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு. இயேசு என்ன சொல்றாரு, அம்மா நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அது உண்மையாக கூட இருக்கலாம், இயேசு சொன்ன பதில் சரியாக கூட இருக்கலாம். ஆனாலும் சொன்னது யாருங்க, அம்மா. இயேசுவுக்கே தன்னுடைய வயிற்றில் இடம் கொடுத்தவர், இயேசுவுக்கே தன்னுடைய உதரத்தை தாய்ப்பாலாக கொடுத்தவர், இயேசுவையே தன்னுடைய வயிற்றில் சுமந்தவர், இயேசுவுக்கே சாப்பாடு செஞ்சு கொடுத்தவர், இயேசுவே செல்லமா அடித்தவர், இயேசுவையே கட்டி அணைத்தவர், இயேசுவையே கை கோர்த்து கொண்டு நடக்க சொல்லி கொடுத்தவர், மொழியை சொல்லி கொடுத்தவர். அப்போ அப்படிப்பட்ட அம்மா கேட்கிற பொழுது, அப்படிப்பட்ட தாய் கேட்கிற பொழுது இவரால் தட்ட முடியல. பிரியமானவர்களே, அப்ப என்ன அப்படின்னா, யார் ஒருவர் நம்பிக்கையோடு மாதாமாவை போய் இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்களோ, அப்போ இயேசு அங்கே வேறு வழி இல்லாம கூட செஞ்சிருவாரு.
ஒரு வழி இல்லாமல் கூட உதவி செய்வாங்க. இங்கே என்னன்னொன்னையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா, இயேசுவையும் அந்த மக்களையும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறவர்களையும் இணைக்கிறவராக மாதா இருப்பாங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பவங்களாக மாதா இருப்பாங்க. நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, மகனை பார்த்து, மகனே இந்த மக்களை பாரு, மகளே மகனே இந்த நீங்க பாருங்க, ஏச பாருங்க. பிரியமானவர்களே, ஒரு பொழுது மாதா நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லல. மாதாமா என்ன சொல்றாங்க? அவர் சொல்வதை செய்யுங்க. ஆனா இன்னைக்கு சில நேரத்தில் பார்க்கிறோம், இது போல போதனை செய்கிறவர்கள், போதிக்கிறவங்க, நான் சொல்றேன் உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, நான் சொல்றேன் உனக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க, நான் சொல்றேன் இதை செய் அதை செய். பிரியமானவர்களே, ஆனால் மாதா என் மகன் சொல்வதை கேளுங்க, அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நீங்க வாழுங்க, அதன்படி நீங்க ஒன்றையும் செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அந்த நற்செய்தி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், சீடர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க, மாதா அழைக்கப்பட்டிருந்தாங்க. எந்த ஒரு குடும்பத்துக்கு இயேசு அழைக்கப்படுகிறாரோ, அவருடைய சீடர்கள் அழைக்கப்படுகிறார்களோ, மாதா அம்மா அழைக்கப்படுகிறார்களோ, அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா, அந்த குடும்பத்தில் குறைகள் இருந்தா, அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு அவமானம் இருந்தா, அசிங்கமாக இருந்தா, அது மாதாவினுடைய பரிந்துரையால், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்துரையால் அந்த பிரச்சனை, அந்த குழப்பம் அங்கே நிறைவாக மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க என்ன அப்படின்னா, இயேசுவோடு இணைந்து மாதாமாவையும் இறுக்கமாக பற்றி கொள்ள நீங்களும் நானும் இந்த நாள் அழைக்கப்படுகிறோம். ஒரு சிலர் நினைக்கலாம், என்னங்க ஃபாதர், நீங்க நற்கருணையை எடுத்து வச்சுக்கிட்டு மாதாமாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க கோவில்கள் என்ன பெயரோடு இருந்தாலும் நம்ம ஒன்று சொல்லுவோம். என்ன கோவில்னு சொல்லுவோம்? மாதா கோவில்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? கத்தோலிக்க தேவாலயங்கள் இருதயாண்டவருடைய கோயிலாகவே இருந்தாலும் மாதா கோவிலுமோ, ததேயுனுடைய கோயிலாகவே இருந்தாலும் மாதா கோயிலுமோ. ஏன் மாதா கோவிலுங்கிறோம்? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நற்கருணையை தாங்கி இருப்பது யாரு? மாதா. நற்கருணை என்கிற அந்த இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் முதல்ல தாங்கினது யாரு? மாதா. மாதாமா தான் இயேசுவினுடைய உடலையும் அந்த இரத்தத்தையும் தன்னுடைய உதரத்துல அவரை ஒரு மகனாக தாங்கினாங்க. அப்போ இந்த நற்கருணை என்கிற இயேசுவினுடைய உடலை, நற்கருணை என்கிற இயேசுவினுடைய இரத்தத்தை இங்கே தாங்கி இருப்பது யாருங்க? மாதா கோவில் தாங்க. அது எந்த புனிதருடைய பெயரில் இருந்தாலும் அது மாதாவினுடைய கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா காரணம் என்னன்னா, அது கத்தோலிக்க தேவாலயம். எல்லா கத்தோலிக்க தேவாலயங்களும் இங்கே நற்கருணையை தாங்கி இருக்கிறது, நற்கருணையே மையமாக இருக்கிறது. அப்படி நற்கருணையை தாங்கி இருப்பதனால் எல்லா கத்தோலிக்க தேவாலயங்களும் இங்கே மாதா கோவில்கள் என்றே அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அப்போ அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு அடையாளப்படுத்திய மாதாவினுடைய பெயரால் ஜெபிக்கிற பொழுது நமக்காக அவள் பரிந்துரை செய்கிறாள். அவள் நம்முடைய குடும்பத்தோடு இணைந்து இருக்கிற பொழுது, அவள் நம்முடைய குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு அதுவே ஆசீர்வாதமாக அமைகிறது, அதுவே நமக்கு அற்புதம் தருகிறதாக மாறுகிறது. நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை மாதாவே, நம்முடைய அம்மாவே அதை உற்று கவனித்து தன்னுடைய மகனுடைய பார்வைக்கு எடுத்து சொல்வாங்க. பிரியமானவர்களே, இதோ இந்த அற்புதமான நாளில் இந்த நற்கருணை நாதரை நீங்களும் நானும் இறுக்கமாக பற்றி கொண்டு இருக்கிற நேரத்தில் மாதாவினுடைய பரிந்துரையும் முன்வைப்போம். அம்மா, நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுடைய மகன் எல்லாத்தையுமே தந்தார், எல்லாத்தையுமே கொடுத்தாரு, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது,
இந்த குடும்பங்களில் இந்த குறை இருக்கிறது, அதை நீங்கள் தாம்மா உங்கள் மகன்கிட்ட சொல்லி நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மை குடும்பங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, அர்ப்பணிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பிரியமானவர்களே, இதோ அற்புதங்கள் செய்தவர். பிரியமானவர்களே, இதோ அற்புதங்கள் செய்கிற கடவுள், அதிசயங்கள் செய்கிற கடவுள் நம்முடைய அருகில் இருக்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, அதிசயம் கிடைக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார். அதிசயம். ஆமென், ஆமென். தண்ணீரை இரத்தமா மாற்றினார். அதிசயம். இயேசுவே, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். ஆமென். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். ஆமென், ஆமென். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார். அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செவிடர்க்கும்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரங்கள் உயர்த்தி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென், ஆமென். என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவே. இயேசு நம்மோடு வாழ்கிறார். ஆமென், ஆமென். இயேசு நம்மோடு வாழ்கிறார். இயேசுவே. 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 இயேசுவே நன்றி ஆண்டவரே. இயேசுவே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்பவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்பவரே. எங்கள் மத்தியிலே வாழ்பவரே. செய்பவரே. தொடும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே. எங்களது வாழ்க்கையில குறைகள் தீரணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. எங்களது நம்பிக்கை வீணாகாதபடிக்கு இயேசுவே. உம்முடைய சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். உம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்களது ஒவ்வொருவரது வாழ்க்கையும் மாறணும் ஆண்டவரே. இயேசுவே. எங்களது நோய்கள் தீரணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்களது பிரச்சனைகள் எங்களிடமிருந்து எடுக்கப்படணும் ஆமென், ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்களது தடைகள் நீக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். உம்முடைய திருவுளம் அற்புதமாக மாறணும் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீது கருணை வையும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய முகம் எங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். எங்களது வேதனை தீரணும் ஆண்டவரே. ஆமென். எங்களது கண்ணீர் மாறணும் ஆண்டவரே. ஆமென். எங்களது கவலை தீரணும் ஆண்டவரே. ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை பார்ப்பவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்கி பிடிப்பவரே உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே. எங்களை உயர்த்தி நிறுத்துபவரே உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே. எங்களை அசிங்கத்துக்குள் விழாதபடிக்கு காப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இரு
சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியத்தகு திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.